தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று 2 அலிபாபாவின் 40 திருடர்களில் 2 பேர் தாவேகாவில் இணைகிறார்கள். ஒருவர் உயிர்காக்கும் மருந்தில் போலி மருந்துகளை விற்று பல ஆயிரம் கோடியை குவித்த, எப்பொழுதுமே அவருடைய இரத்த கொதிப்பு ஏறக்குறைய 380-400 தாண்டுகிற ஒரு மாபெரும் மருத்துவ மாஃபியா கொள்ளைக்காரன் விஜயபாஸ்கர். அவசரமாக விஜய் கலந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, நானே மேடை அமைத்து, நானே ஆட்களை கூட்டி வந்து, நானே இணைந்து கொள்ளுகிறேன் என்று மானங்கட்ட விஜயபாஸ்கரன் அந்த மக்களும் மக்களை எவ்வளவு மரியாதை குறைவாக மாற்றி வைத்திருக்கிறார். மானங்கட்ட விஜயபாஸ்கர் மக்களை எப்படியெல்லாம் வாக்கு வாங்குவதற்கு ஆளுக்கு 1/4 சவரன் 1/2 சவரன் கொடுத்து அந்த தொகுதி முழுக்க லஞ்சப்பணம், அது உயிர்காக்கும் மருந்தில் அடித்த கொள்ளைப்பணம். அந்த மக்களை நீங்கள் முடவர்களாக, நடக்க முடியாதவர்களாக, இப்படி தொகுதி முழுக்க அவர் கொடுத்த அந்த பணத்தினுடைய வாசனை இரத்த வாடை, சிறுநீரக வாடை, போலி மருந்துகளை விற்ற அந்த வாடை, அதுதான் மக்களுக்கு 1/4 சவரன் 1/2 சவரனாக வாக்காக மாறியது. அந்த மாவாமி மக்கள் தொண்டுக்காக தாவேகாவில் இணைகிறார். இதை விஜயோ ஏற்றுக்கொள்ளுகிறார். இவரெல்லாம் இந்த இயக்கத்தில் இணைத்து மக்களாட்சியை, மாண்பை காக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த விஜய் யார் நம்புவது? அதே போல போக்குவரத்து துறையிலே ஊழல் செய்து அவருடைய பங்கு பினாமிகளை அடித்து துவைத்து அவருடைய நிலங்களையெல்லாம் பறித்து ஆட்சி மாறிய பிறகு அவர் வழக்கு தொடுத்து முன்னாள் அமைச்சர் தலைமறைவாகி இப்படி பல ஊழல்களுக்கு ஒட்டுமொத்தமாக அமைச்சர் கரூரில் ஒரு டயர் கடை, கரூரில் போக்குவரத்து சாதனுடைய உதிரி சாதனம், அரசு காசில் மக்கள் வரிப்பணத்தில் போக்குவரத்து துறைக்கு வாங்கப்படுகிற டயர் உட்பட அத்தனை உதிரி பொருள்களும் அமைச்சருடைய பினாமி கடையில் பாதி விலையில் வாங்கி கொள்ளலாம். இப்படி மக்கள் சொத்தை கொள்ளையெடுத்த போக்குவரத்து துறை விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கரும் அலிபாபாவும் 40 திருடர்களில் 2 திருடர்கள் அப்படியே தாவேகாவை இணைய போகிறார்கள். கரூரும் புதுக்கோட்டை விராலிமலையும் தேனாரும் பாலாரும் ஓடப்போகிறது. இந்த 2 அலிபாபாவும் 40 திருடர்களை சேர்த்து கொள்ள வேண்டிய அளவுக்கு விஜயுடைய நிலைமை சரிகெட்டு போய்விட்டது. இதை தாண்டி 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் 50 கோடி ரூபாய்க்கு குதிரை பேரம் பேசி முடித்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 500 கோடி கைமாறிவிட்டது. இந்த 500 கோடி எங்கே இருந்து வந்தது? எதிலே லஞ்சம் வாங்கினீர்கள்? எதிலே ஊழல் செய்தீர்கள்? எந்த மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தீர்கள்? எப்படி இவர்களுக்கு 50 கோடி முதல் 500 கோடி எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? இது சாத்தியமா? கண்டிப்பாக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தாவேகாவினரே, ஆத்தூர் இளங்கோ அணி மாறுகிறார், எடப்பாடியினுடைய வலதுகரம் இடதுகரம். அதே போல கெங்கவள்ளி சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு மகளிர் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ரவி மனோகரன், சங்கராபுரம் ராகேஷ், மேட்டூர் வெங்கடாசலம், ஓமலூர் மணி, இப்படி ஏற்காடு உட்பட அத்தனை பேரும் 500 கோடி விலை கொடுக்கப்பட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த இணைப்பு விழா அதிமுகவிலிருந்து வந்த விஜயபாஸ்கரே மேடை அமைத்து நாற்காலி கொண்டு வந்து ஆட்களை கூட்டி வந்து அவரே
தோரணம் கட்டி ஒளிபெருக்கி கட்டி அவரே ஏற்பாடு செய்த கூட்டத்தில் அவரே இணைந்து கொள்கிறார். காரணம், ஒரு 50,000 கோடியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. குவாரி நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. கலெக்டரை மிரட்ட வேண்டி இருக்கிறது. எஸ்பியை உருட்ட வேண்டி இருக்கிறது. டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ, விஓ, தலையாரி அத்தனை பேரையும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் மக்களை சுரண்ட வேண்டி இருக்கிறது. இவருடைய குவாரிகளை நாட்டுடைமையாக்க தயாரா? விஜயை பார்த்து கேட்கிறேன். மக்கள் சொத்தில் கொள்ளையடித்தது, ஊரை விட்டு ஓடிப்போன, பிறந்த ஊரிலிருந்து ஓடிப்போன இவருடைய தந்தையார் சிறு சிறு ஒப்பந்தங்களை செய்து ஆளுங்கட்சிக்கு பணம் கொடுத்த இந்த விஜயபாஸ்கருடைய தந்தையார் மகனை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மருத்துவராக படித்து கொண்டிருந்த பொழுது ஜெயலலிதா பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார். நவதானியத்தில் ஜெயலலிதாவுடைய உருவப்படம் வரைந்து வைத்ததற்கு அமைச்சர் பதவி, மாணவர் இளைஞரணி, சட்டமன்ற உறுப்பினர் என்று 50,000 கோடி மக்கள் சொத்தை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு அவருக்கு கிடைத்த பரிசு. இந்த பரிசு பொருள்களோடு அதிமுகவை அழித்து அதிமுக தொண்டர்களை எல்லாம் அழைத்து கொண்டு தாவேக்காவில் இணைகிறார். காரணம், தன்னுடைய சொத்துக்களை, பினாமிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். அந்த அரசியல் அதிகாரம் இருந்தால் இந்த சொத்துக்களெல்லாம் காப்பாற்ற முடியும். மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக முடியும். ஆதவர்ஜுனாவுக்கு உழை வைக்க முடியும். ஆதவர்ஜுனாவுடைய இடத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. ஆதவர்ஜுனாவுடைய இடம் ஒரு தடுமாற்றம் தான். காரணம், வாய்ப்பு கிடைத்தால் 5 ஆதவர்ஜுனாக்களை ஒரே விக்கெட்டில் வீழ்த்தக்கூடியவர் நீங்க ஹெல்த் விஜயபாஸ்கர். செங்கோட்டையனை மடக்கி விடுவார். செங்கோட்டையன் நீங்க அவர் கோடம்பாக்கத்து வாசி. விஜயபாஸ்கர் செங்கோட்டையனோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்து ஆதவர்ஜுனா அகற்றப்படுவார். ஆதவர்ஜுனாவுடைய இடத்திற்கு விஜயபாஸ்கர் அமர வைக்கப்படுவார். இந்த காலம் வருவதற்கு வெகு நூற்றாண்டு ஆகாது. காரணம், அத்தனை வித்தைகளையும் தெரிந்தவர், ஷர்மிளா வித்தைகளை தெரிந்தவர். ஐடிசி பார்க்கில் ஷர்மிளா 500 கோடி ரூபாய்க்கு தங்கம் வாங்கி கொடுத்த கமிஷன், ஐடிசி பார்க்கில் அரசு செலவில் அரசு கார், விஜயபாஸ்கருடைய அந்த புறத்து நாயகி. பல பத்திரிகை அலுவலகம் ஏறி இறங்கினால் ஒன்றும் நடக்கவில்லை. காரணம், விஜயபாஸ்கர் பத்திரிகையாளர்களை ஆஸ்திரேலியா அழைத்து செல்வார், அமெரிக்கா அழைத்து செல்வார், நியூசிலாந்து அழைத்து செல்வார். சபீரை, டைம்ஸ் சபீரை போன்ற பல பேரை குடும்பமா கங்காரு குட்டிகளோடு விளையாட விடுவார். இந்த நபர்தான் இப்பொழுது தாவேக்காவில் ஒரு அதிகார மையமாக உருவாக முன்னடி எடுத்து வைத்திருக்கிறார். செங்கோட்டையனை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தால் விஜய அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுவார். இது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தாவேக்காவில் இணைந்த பிறகு பொது தேர்தலில் அத்தனையும் விசில். கம்யூனிஸ்டுகளை நம்ப வேண்டியதில்லை, விசிகாவை நம்ப வேண்டியதில்லை, யாரையும் நம்ப வேண்டியதில்லை. முஸ்லீம் லீக்கள் வாபஸ் வாங்கினால் பரவாயில்லை. சொந்தமாக நாங்கள் தாவேக்கா வேட்பாளர்களை 10 பேர், தாவேக்காவுடைய வெற்றி வேட்பாளர்களை 10 பேர், அதிமுகவிலிருந்து வந்த இவர்கள் மிக கூடிய விரைவில் தாவேக்காவுக்கு வழிவிட்டு பதவியை ராஜினாமா செய்தால் அந்த தொகுதியில் கண்டிப்பாக
விசில் சத்தம் கேட்கும். இதற்கு வழிவிடுகிறவர்களுக்கு 500 கோடி ரூபாய் பேசப்பட்டிருக்கு. இந்த 500 கோடி எங்கிருந்து வந்தது? வந்த வழி என்ன? பார்ட்டி ஃபண்டு. சாராய ஆலை அதிபர்கள் கொடுத்த பார்ட்டி ஃபண்டா? சத்யபிரகாஷ் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி கொடுத்த பார்ட்டி ஃபண்டா? 350 ஒப்பந்தக்காரர்கள் பேட்ச் ஒர்க் செய்வதற்காக நெடுஞ்சாலைத்துறையில் கடைசி நேரத்தில் 1750 கோடி கொடுக்கப்பட்டது. 5 லட்சம் கோடி எப்படி கடனாகி ஆகியது? 350 ஒப்பந்தக்காரர்கள் இலவசமாக 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. 5 கோடியில் 4 கோடி அது அப்படியே வேலுக்கு வந்து விட்டது. 1 கோடி இந்த பணத்தை எடுத்து தருவதற்கு கூலி. வங்கியில் இருக்கக்கூடிய 5 கோடி பணம் ஹைவேஸ் துறையிலிருந்து வந்த பிறகு அந்த பணத்தை 1 கோடி 350 கோடி எடுத்துக்கொண்டு மீதி 1400 கோடியை கொடுப்பதற்கு கூலி 400 கோடி. யாருடைய வரிப்பணம்? ஹெல்த் விஜயபாஸ்கர் அவர் அடித்து வைத்திருக்கிற பணத்தில் இரத்த வாடை அடிக்கிறது. அத்தனையும் போலி மருந்து கம்பெனிகளில் பெற்ற லஞ்சம். அந்த போலி மருந்து கம்பெனி தரமில்லாத மருந்துகளை, நோய் தீர்க்காத மருந்துகளை மனசாட்சி இல்லாமல் விற்ற மாபாவி இந்த விஜயபாஸ்கர். இவரை தங்க தாம்பூல தட்டு வைத்து இந்த தாவேகா அழைத்துக் கொள்ளுகிறது என்றால், இது போன்ற மாபாவிகள் தான் தாவேகாவுக்கு வேண்டும் என்றால் தாவேகாவுடைய நோக்கம் என்ன? தாவேகா ஊழல் மந்திரிகளை வைத்துத்தான் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினால் இது மக்களுக்கு செய்கிற பெரும் துரோகம் இல்லையா? இப்படி 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு ஒப்பந்ததாரருக்கும். அவர்கள் எடப்பாடி தரப்புக்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். 350 ஒப்பந்தக்காரர்கள் 350 கோடியை எடப்பாடிக்கும், திமுக ஆட்சியில் திருடப்பட்ட பணம் அதிமுக தலைவர் எடப்பாடிக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. இந்த கூத்துக்கள் எல்லாம் திமுக அதிமுக செய்த கூத்துக்களை விட இப்பொழுது தாவேகா ஆரம்பித்து விட்டது. கால்ஸ் நிறுவனத்தினுடைய மது அத்தனையும் திமுகவுடைய நிறுவனமான கால்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான SNJ ஜெயமோகனுக்கு சொந்தமான மதுக்கள் எல்லாம் இப்பொழுது தாவேகா ஆட்சியில் கொடுக்க வேண்டிய இடத்தில் பார்ட்டி ஃபண்டை கொடுத்துவிட்டு பல ஆயிரம் கோடி குவிக்கப்படுகிறது. மக்களுடைய வரிப்பணம், சாராய ஆலை அதிபர்கள் ஏமாற்றுகிற வரிப்பணம் அத்தனையும் இப்பொழுது பார்ட்டி ஃபண்டாக மாற்றப்படுகிறது. இந்த பார்ட்டி ஃபண்ட் மாற்றினால் பாதுகாக்கப்படுகிறது. மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்து லாட்ரி என்ற பேரிலே உழைக்கிறவனுடைய ரத்தத்தை வியர்வை சுரண்டுகிற இந்த மார்ட்டினிடம் அரசு கஜானாக்களிலிருந்து களவாடப்படுகிற பணம் அதுவும் சேர்ந்து கொள்கிறது. திமுக 75 ஆண்டு காலம் செய்த ஊழலை, அதிமுக ஒரு 50 ஆண்டு காலம் செய்த ஊழலை ஆதவ் அர்ஜுனா தான் செங்கோட்டையன் 2 பேரும் அதிமுகவை நான் பார்த்துக் கொள்கிறேன், திமுகவை நீ பார்த்துக்கொள், ஒட்டுமொத்தமாக இன்னொரு 10 ஆண்டு காலம் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், பல ஆயிரம் கோடி பார்ட்டி ஃபண்டு வேணும், கட்சி நிதி வேணும், எங்கே போய் வாங்குவது? தொண்டை நிலம் உண்டியலாக கொடுக்க முடியும்? கம்யூனிஸ்டுகள் கொடுக்குவதை போல. ஆகையால் மக்கள் கட்டி வைத்திருக்கிற வரி பணத்திலிருந்து திருடிக் கொள்வோம் என்ற நிலையை தாவேகா எடுத்திருக்கிறது. அன்பார்ந்த தமிழா வாசகர்களே, நேயர்களே, தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். அது தமிழனுக்கான அரசியல். சீமான் கற்றுக் கொடுத்தது விஜயலட்சுமிக்கான அரசியல். திராவிட இயக்கம் பொய்த்து போய்விட்டது. இந்திய தேசியம் அழிந்து போய்விட்டது.
இந்துத்துவா காணாமல் போய்விட்டது. தமிழர்களுக்கான அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பொதுக்கூட்டமோ அரங்கு கூட்டமோ அல்லது நீங்கள் எதை செய்து மக்களிடம் தமிழ் தேசியத்தை கொண்டு போக நினைக்கிறீர்களோ அதற்காக என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் கற்றதை கற்பிப்பதற்காகத்தான். அடுத்த தலைமுறைக்கு அரசியலே தெரியாமல் திரைப்பட கொட்டகையிலே காத்து கிடக்கிறான் தலைவனை எதிர்பார்த்து. சமூகம் மாற வேண்டும். நன்றி, வணக்கம்.